கிரேவிங்னா ஒரு கோர் டிசைர் வந்து உள்ள வந்து ஒரு பர்னிங் ஃபயர் இருக்குது, அதை கிரேவ் பண்ணி போயிட்டே இருக்கும். நான் நிறையா வேலை பார்த்துட்டே இருந்தேன் கம்பெனிக்காக, ஆனால் கம்பெனி என்னை விட்டு அனுப்பிட்டாங்க. ஒரு கோல்ஸில் வந்து எனக்கு பெரிய கோல்ஸ் இருக்குது, அதில் ரீச் பண்ணணும். பர்மனெண்ட்டான ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ரொம்ப ஆஸ்பிரேஷன் பண்ணீங்கன்னா அது ஆக்சுவலாக வந்து ஹெல்ப்ஃபுல்லே கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திங்க் டிஃப்ரெண்ட் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஒய் டு வி சஃபர் ஒர்க் கோல் ஆம்பிஷன். இது கூட அட்டாச்மெண்ட் இருந்தால், அதாவது ஒய் டு வி சஃபர் டியூ டு அட்டாச்மெண்ட் இன் ஒர்க் கோல் ஆர் ஆம்பிஷன். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து மெட்டீரியல் பொசிஷன் பண்ணி பார்த்துருந்தோம். அதை பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோவை பார்த்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போது ஒர்க்கில் ஆஸ்பிரேஷனலாக இருக்காங்க தெரியுமா சில பேர். அதாவது ஒர்க்கில் பயங்கரமாக நான் கார்பரேட்டில் ஆடுற மனப்போம், பயங்கரமாக பெரிய ஆள் ஆகணும், அவர் கோல்ஸில் வந்து எனக்கு பெரிய கோல்ஸ் இருக்குது, அதில் ரீச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதோ, ஆர் இப்போ ஆம்பிஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற போது இது எல்லாமே வந்து கிரேவிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கையில் வந்து, அதாவது புத்திசம் என்ன சொல்கிறாங்கன்னா, கிரேவிங் அப்படின்னு ஒரு இஷ்யூ இருந்தாலே நம்மளுக்கு நிறையா சிக்கல்கள் வரும் அப்படின்றாங்க. இப்போ கிரேவிங் ஃபார் சக்ஸஸ், கிரேவிங் ஃபார் பவர், கிரேவிங் ஃபார் ரெஸ்பெக்டபிலிட்டி அண்டு ரெக்கக்னிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கிரேவிங்னா ஒரு கோர் டிசைர் வந்து உள்ளே வந்து ஒரு பர்னிங் ஃபயர் இருக்குது, அதை கிரேவ் பண்ணி போயிட்டே இருக்கும் அப்படின்னு. ஸோ இது ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு புத்திசமில் சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து இம்பர்மனன்ஸ்னு ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. அதாவது நம்ம ஏற்கனவே பல வீடியோக்கள் பார்த்தோம், எதுவுமே நிலையற்றது கிடையாது, அதான் கான்செப்டு. ஸோ எதுவுமே பர்மனெண்ட் கிடையாத போது நம்ம ஓடிக்கிட்டே இருந்து வேலை பார்த்து ஒரு இடத்துக்கு ரீச் பண்ணாலோ, ஒரு சக்ஸஸ்க்காக பயங்கரமாக ஆஸ்பயர் பண்ணி ஒரு இடத்த ரீச் பண்ணாலோ, ஒரு ரெக்கக்னிஷனுக்காக போனாலோ அதுவுமே நிலையற்றது அப்படின்றனால அது வந்து இப்படி கிராஃப் இப்படி மேலே போகும், அப்புறம் திருப்பி கீழே வந்துடும். ஸோ இம்பர்மனெண்ட்டான ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ரொம்ப ஆஸ்பிரேஷன் பண்ணிங்கன்னா அது ஆக்சுவலாக வந்து ஹெல்ப்ஃபுல்லே கிடையாது அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து கிரேவிங்ன்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு தனிநபர் நல்லா வேலை பார்த்துட்ருக்காரு, ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறாரு, நல்ல கார்பரேட்டில் வளர்ந்துகிட்டே போயிட்டே இருக்காரு. திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு சூழல்னால அந்த பர்டிகுலர் மார்க்கெட்டே கொலாப்ஸ் ஆயிடுச்சு, ஆர் அந்த எக்கனாமியே கொலாப்ஸ் ஆயிடுச்சு, ஆர் அந்த கம்பெனியே கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா, இந்த நபர் வந்து ரொம்ப ஆஸ்பிரேஷனாக இருந்திருப்பார். திடீர்னு பார்த்தா என்னடா இது, இவ்வளோ நாள் 5 வருஷம் நான் இந்த கம்பெனிக்காக ஒட்டி உழைச்சேன், ஆனால் திடீர்னு பார்த்தா இந்த ப்ராடக்டே மக்கள் வாங்க மாட்டாங்க, கம்பெனியே க்ளோஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ அதில் வந்து எக்ஸ்ட்ராடினரி கிரேவிங் இருக்கும் போது அண்ட் இந்த இம்பர்மனன்ஸ்னு ஒரு கான்செப்ட் வரும்போது எதுவுமே நிலையற்றது கிடையாது அப்படின்ற போது எப்படியுமே ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படின்றதான் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம், தொழிலாளர்கள் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் நிறையா வேலை பார்த்துட்டே இருந்தேன் கம்பெனிக்காக, ஆனால் கம்பெனி என்னை விட்டு அனுப்பிட்டாங்க பார்ப்பேன். திடீர்னு முதலாளிகள் பார்த்தோம்னா, நான் ரொம்ப வருஷமாக கம்பெனி நடத்திட்டே இருந்தேன், பார்த்தேன் திடீர்னு பார்த்தா கம்பெனி மூடுற மாதிரி இருந்துச்சுன்னு. இப்போது சில நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் ஒரு லீடர் இருக்காருன்னா, எவ்வளோ நாள் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்காக என்ன தெரியுமா, ஆனால் இப்போ இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, நான் 40 வருஷம் இந்த பார்ட்டிக்காக உழைச்சேன், பார்த்தா அந்த பார்ட்டியே மூடிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தா இது எல்லாமே இம்பர்மனன்ஸ்ன்ற கான்செப்ட் தான், எதுவுமே பர்மனெண்ட் கிடையாது, எல்லாமே மாறிடும். அப்படின்னு இருக்கும் போது இது ஒரு பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷன் கொடுப்போம் அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஈகோ அண்ட் செல்ஃப் ஐடென்டிட்டி. நான் வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் ஒரு நல்ல வளர்ந்துருக்கேன் இந்த கம்பெனியில், நான் இந்த கம்பெனி நல்லா வளர்த்துருக்கேன், நான் என்னோடய ப்ரொஃபஷனில் பெரிய லெவலுக்கு போயிருக்கேன், நான் வந்து ஆரம்பிக்கும் போது சின்ன லெவலில் இருந்தேன், ஆனால் இப்போ பெருசாகிட்டேன். அந்த நான் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் வந்து எப்பயுமே அதில் மைய கருத்தாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்கன்னா, அந்த ஈகோ அண்ட் செல்ஃப் ஐடென்டிட்டி இது வந்து எல்லா ஆம்பிஷனுக்கும் கோலுக்கும் ஒரு ஒர்க் ஆஸ்பிரேஷனுக்கும் பார்த்தா அதோட கோர் ஃபல்கிறமே அந்த நான் அப்படின்ற ஒரு ஆங்கிள் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் புத்திசமில் அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, செல்ஃப் இஸ் அ கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் நாட் அ ஃபிக்ஸ்ட் ஐடென்டிட்டி. அதாவது நான் அப்படின்னு நீங்கள் உருவகப்படுத்திருக்கீங்களே, அதுவே நீங்கள் உருவாக்கப்பட்டது தான், இட்ஸ் அ கன்ஸ்ட்ரக்ட். நீங்கள் அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்துருக்கீங்க. இப்போது நான் அஸ்வத் அப்படியா, நான் கோபி அப்படியா, நான் சுதாகர் அப்படின்னா அவங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ட் கொடுத்துருக்காங்க அந்த பர்டிகுலர் ஈகோக்கு. ஸோ இது நீங்கள் கொடுத்த கன்ஸ்ட்ரக்ட் தான், அண்ட் இது ஒரு ஃபிக்ஸ்ட் என்டிட்டிலாம் கிடையாது அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோம், அட்டாச்மெண்ட் டு ஒர்க் கோல் ஆம்பிஷன் பார்க்கும்போது ஒரு 3 கான்செப்ட்
ஒன்று வந்து இம்பர்மனன்ஸ். நீங்கள் என்ன தான் நம்ம பண்ணாலும் அது இம்பர்மனன்ட், அது மாறிடும். ரெண்டாவது ஈகோ அண்ட் செல்ஃப் ஐடென்டிட்டி, இதுவுமே உருவாக்கப்பட்டது. ஸோ அதனால நீங்கள் அதை வச்சு தொங்கிட்டு இருக்கிறது லாஜிக் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. மூணாவது, எது ரொம்ப கிரேவிங்காக இருந்தாங்கனாலும் அதுவுமே ப்ராப்ளம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கோர் புத்திசம் கான்செப்ட்ஸ் வந்து ஏன் சஃபரிங் இருக்குது ஒர்க்கில் இருக்கும் போதே, கோல்ஸில் இருக்கும் போதே, ஆம்பிஷனில் இருக்கும் போதே, இந்த 3 கான்செப்டை வந்து நம்ம பொருத்தி பார்க்க வேண்டிய இருக்கு. இந்த கான்செப்ட் ரெலவெண்ட்டாக இருக்கான்னு பாருங்கள், இது ஒத்துக்கிற மாதிரி இருக்கான்னு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திங்க் டிஃப்ரெண்ட் சேனல்.